ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சி சரண் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் துவரம்பருப்பு வச்சு எப்படி வடை செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அதிலே 1 ஸ்பூன் அரிசி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதை அரைச்ச பிறகு அதுலேயே பருப்பை போட்டு ஒன்றும் பாதியமாக, அதாவது குறப்பாக இருந்தால் வடைக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவு குறப்பாக இருந்தால் போதும். இதில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2-3 புதினா இலை போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடைக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ சின்னதாக வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வடை நல்லா 2 பக்கமும் வெந்து வந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், ரேஷன் கடை துவரம்பருப்பில் செஞ்ச வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களாம் இந்த மாதிரி செய்வீங்களான்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடி செய்வேங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.